எல்லாருக்கும் ஹாய். என்னோட பேர் இர்ஃபான். இந்த வீடியோவில் நம்ம யுவன் சங்கர் ராஜாவோட 3D ஹெட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ என்கிட்ட வந்துட்டு ஃப்ரண்ட் போஸும் சைட் போஸும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம செல்ஃபி டு 3Dக்கு போயிடலாம். செல்ஃபி டு 3D ஓப்பன் பண்ணிவிட்டு செலக்ட் ஃபோட்டோ கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு பேஸ் மாடல் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இதில் வந்து ரைட் சைடு வந்துட்டு அந்த ஃபோட்டோவில் வந்து லைட் அடிக்குது. ஸோ லைட் அடிக்கிறனால அந்த இடம்லாம் வெள்ளையாக நமக்கு தெரியுது. இதெல்லாம் வந்துட்டு நம்ம ப்ராப்பராக வந்து கரெக்ட் பண்ணணும். ஸோ பிளெண்டரில் போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த மாடல் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் கொடுத்துட்டேன். ஸோ டெக்ஸ்சர் எனேபிள் பண்ணிடலாம். ஸோ இப்போது மாடல் வந்து ஃப்ளிப் ஆகிருக்கு. நம்ம அதை மிரர் பண்ணி மாற்றிடலாம். இப்போ வந்து ஷேடரை வந்துட்டு ஷேடர் டேப் போயிட்டு நம்ம எமிஷனை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிரின்சிபல் BSD ரிமூவ் பண்ணிவிட்டு எமிஷனை வந்துட்டு சர்ச் பண்ணி கனெக்ட் பண்ணிடலாம். ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே பார்த்த அவுட்புட் அப்படி இங்கே வந்திருக்கும். இப்போ வந்து இந்த ஒயிட் கலரில் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டான டெக்ஸ்சரை வந்து அந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் டெக்ஸ்சர் பெயிண்ட் போயிட்டு நான் பெயிண்ட் பண்ண போகிறேன் சைடில் இருக்கிற போஸ்லாம். ஸோ இந்த டெக்ஸ்சர் பெயிண்ட் போயிட்டு இங்கே நியூ கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. இதில் ஃப்ரண்ட் போஸ் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஹேர் லைன் வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் போய்க்கோங்க. இங்கே வந்து டெக்ஸ்சருக்குள்ளே போயிட்டு இந்த வியூ பிளேனை வந்து ஸ்டென்சில் மாற்றிடுங்க. இப்போ ஃபேஸை வந்து அதுக்கு மேலே அலைன் பண்ணிவிட்டு நம்ம பெயிண்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து ஹேர் லைன் டாப்பில் இருக்கிற ஹேரை மட்டும் தான் பெயிண்ட் பண்ண போகிறேன். அதனால் நல்லாவே பெருசு பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஐப்ரோஸில் இருந்து நம்ம கணக்கு வச்சுக்கலாம். ஸோ மற்ற இடம்லாம் அலைன் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஐப்ரோஸை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற வாய் அந்த மூஞ்சிலாம் வந்துட்டு ஃபுல்லாக அலைன் ஆக தேவையில்லை. பிகாஸ் நம்ம வந்து அந்த ஃபோர்ஹெட்டோட ஹைட்டு தான் பார்க்கணும். ஸோ அதே மாதிரி சைட் போஸ் நான் வந்துட்டு பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே வெள்ளையாக இருக்கிற எல்லா இடத்தையும் கவர் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு அந்த இடத்துல டெக்ஸ்சர் வரும். ஸோ சைடு அப்புறம் அந்த ஆப்போசிட் சைடுக்கு வந்துட்டு நான் இதே இமேஜை ஃப்ளிப் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடுக்கு மாற்ற போகிறேன். ஸோ இதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு நான் பெயிண்டில் போய் ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து இங்கே அலைன் பண்ணி வச்சுட்டு இந்த சைடு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்துட்டு ரொம்பவே மாறி இருக்குது. நம்ம இதை வந்து கரெக்ட் பண்ணணும். இதுக்கு வந்து நம்ம இந்த டெக்ஸ்சரை வந்து சேவ் பண்ணிவிட்டு ஃபோட்டோஷாப்பில் போயிட்டு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஒரு வாட்டி காமிச்சிட்றேன் 3D மாடலில். ஸோ ரைட் சைடு வந்துட்டு ரொம்பவே கலர் சேஞ்ச் வந்திருக்கு. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டெக்ஸ்சர் பெயிண்ட் போயிட்டு இந்த இமேஜை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அங்கே நான் ஃபேஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோஷாப் போயிடலாம் நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு. ஸோ டெக்ஸ்சரை தூக்கி இங்கே ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பழைய டெக்ஸ்சரு அதையும் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ நம்ம வந்து கலர் கரெக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஸோ இப்போது ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்த்தா தான் நமக்கு இன்னும் என்ன தப்பு இருக்குன்னு தெரியும். ஸோ இதை வந்து லேஅவுட் போய்க்கோங்க. மெட்டீரியல் டாப் போயிட்டு நம்ம புது டெக்ஸ்சரை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேஸ் கலர் கொடுத்துட்டு இங்கே ஃபோல்டர் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு அந்த புது டெக்ஸ்சர். ஸோ நம்ம ஹேர்லைனு அப்புறம் கழுத்துக்கிட்டேலாம் கரெக்ட் பண்ணியிருக்கோம். ஃபேஸ் வந்துட்டு பண்ணாமல் விட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்தையும் வந்துட்டு நம்ம கரெக்ட் பண்ணணும். நம்ம இன்னொரு வாட்டி எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அதே இமேஜை ரீப்ளேஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ பிளெண்டர் போய்க்கோங்க. ஃபோல்டர் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு புது டெக்ஸ்சரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ரொம்ப கருப்பாகவும் இருக்குது. நெத்திக்கிட்டேயும் ஒரு லைன் மாதிரி இருக்குது. அதையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ அதை ஃபேட் பண்ணி விட்டுறலாம். ஸோ இப்போது இந்த புது டெக்ஸ்சர் செலக்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து ஓவராலாக நம்ம ஓரளவுக்கு பண்ணியிருக்கோம். இப்போது ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து மீசை வந்துட்டு நம்ம பாதி கட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடம் வந்துட்டு நம்ம கரெக்ட் பண்ணணும். ஸோ டெக்ஸ்சர் பெயிண்ட் போயிட்டு நம்ம ஃப்ரண்ட் போஸ்ட்லேருந்து அந்த மீசை இருக்கிற இடத்த வந்து மறுபடியும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் போஸை வந்துட்டு கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுட்டு நான் அந்த மீசை மட்டும் பெயிண்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம மீசை லைட்டாக வந்திருக்கு அந்த இடத்துல. நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பில் போயிட்டு அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் அதில் அடித்து விட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா அதை நம்ம ஃபோட்டோஷாப்பில் பண்ணும்போது ரிமூவ் பண்ணிக்கலாம் கரெக்டாக. ஸோ இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்கேன். இதை வந்து சேவ் பண்ணிட்டு நம்ம ஃபோட்டோஷாப்பில் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவோம் அதை. இங்கே நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு பிளெண்டரில் போயிட்டு மறுபடியும் அந்த புது டெக்ஸ்சரை வந்து அப்ளை பண்ணுறேன். செலக்ட் போய்க்கோங்க. மெட்டீரியல்கிட்ட போயிட்டு ஃபோல்டர் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு புது டெக்ஸ்சரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது மீசை வந்து கரெக்டாக வந்துடுச்சு. இப்போது கழுத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காதோட அப்படி ஸ்ட்ரைட்டாக கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக நமக்கு தெரியுது. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம லைட்டாக டார்க் பண்ணிக்கலாம். இந்த இடம்லாம் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம்.
ஏன்னா அந்த இடம் வந்து ஸ்கின்லேருந்து வேறு கலரில் அப்படி தெரியுது நமக்கு. ஸோ 2 சைடுமே அப்படி தான் இருக்குது. லைட்டாக டார்க் பண்ணிக்கலாம் அதை. ஸோ அதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த டெக்ஸ்சரை மாற்றிடுவோம். ஸோ ஓகே, இப்போது நம்ம ஸ்கின் கலர் ஃபுல்லாக ஒரே மாதிரி இருக்குது. ஃபேஸுமே நமக்கு கொஞ்சம் ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஹேர் வந்து இதே மாதிரி பண்ணணும். ஸோ ஹேர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம எடிட் மோட் போயிட்டு எங்கெங்கே ஹேர் வேணுமோ அந்த இடத்த வந்துட்டு செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நைஃப் டூல் எடுத்துக்கிறேன். ஸோ ஹேர் லைனில் வந்துட்டு அப்படியே ட்ரா பண்ணுறேன். இப்போ ஹேர் லைனை கட் பண்ணிவிட்டு நான் அதை வந்து செப்பரேட் செலெக்ஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து அந்த தலை மட்டும் நம்ம கட் பண்ண இடம் மட்டும் தனியாக இன்னொரு ஆப்ஜெக்டாக வந்துடும். ஸோ அது மேலே தான் நம்ம வந்து ஹேர் வைக்க போகிறோம். ஸோ இப்போ ஹேர் பார்ட்டிகல்ஸுக்கு போயிட்டு வெறும் பார்ட்டிகல்ஸ்ன்னு இருக்கும், அதுக்கு போயிட்டு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு இங்கே ஹேர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லென்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதை கோம் பண்ணி நம்ம வந்து யுவனோட ஹேர் ஸ்டைல் மாதிரியே இதை வந்து கோம் பண்ணணும். ஸோ பார்ட்டிக்கல் எடிட் போயிட்டு நம்ம வந்து இதை கோம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம ஓரளவுக்கு பண்ணிட்டோம். ஸோ ஏதாச்சும் மாற்றணுன்னா நம்ம ரைட் சைடில் அப்படியே லைட்டாக சேஞ்ச் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து ஹெட் மாடலை வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி உங்களோட 3D ஹெட்டை பண்ணோன்னா மைனேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட 3D ஹெட்டை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணுறேன்.